சைரஸோட உதவியால இந்த உலகத்தை ஏமாத்த போறோம். டாக்டர் சைரஸ், சீக்கிரமா டெஸ்ட் ஆரம்பிங்க. ஒரு மனுஷன் இன்விசிபிள் ஆயிட்டானா அவன் பார்க்க எப்படி இருப்பான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் டாக்டர். அதை நீ பார்க்கறத விட அதிகமா அதை நீ ஃபீல் பண்ண போல. இந்த டெஸ்ட் நான் முதல்ல உன் மேல தான் பண்ண போறேன். போடாத டில்லு போலோ டில்லு போலோ உன்னை நான் விட மாட்டேன். நீதான் இது பண்ணி ஆகணும். போலோ நில்லு, உனக்கு சரித்திரத்துல பெரிய பேர் கிடைக்கும். விடாம தொடர்றானே. போலோ சொன்னா கேளு. ஹோல்ட் ஆன் போலோ. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என்ன விட்டுருங்க டாக்டர். என் மேல டெஸ்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க டாக்டர். முதல்ல நீ கண்ணாடியில பாரு, அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். இல்ல, தயவு செஞ்சு உடனே மாத்திருங்க டாக்டர். என்னோட பேரு டாக்டர் சைரஸ். நான் வைரஸ்ல PhD படிச்சிருக்கேன். உன்னை நான் எப்ப திரும்பவும் பழைய மாதிரி மாத்துவேன் தெரியுமா? நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம். டாக்டர் என்ன வேலை பண்ணணும்? நீ எனக்காக பேங்க்ல பணம் திருடணும். அப்புறம் நான் உன்னை மிஸ்டர் கயாப் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப ஃபேமஸா மாத்த போறேன். அப்பதான் எனக்கு பணத்து மேல இருக்க ஆசை மொத்தமா குறைஞ்சு போகும். அந்த ஆசை குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை மொத்தமா சரி பண்றேன். இங்க பாருங்க டாக்டர், உங்களுக்காக நான் எந்த ஒரு தப்பான வேலையும் நிச்சயமா பண்ணவே மாட்டேன். என்னது? டாக்டர் சைரஸா வைரஸா நான் ராஜு தாத்தா காப்பாத்துங்க. நான் பேயில நான் தான் போல. அந்த டாக்டர் சைரஸ் என் உருவத்தை மறைய வச்சுட்டாரு. எனக்கு நல்லா தெரியும், நீ தானே போலா. நான் அப்பவே மறைஞ்சிருந்து நீ காணாம போறதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். யாரால உனக்கு உதவி செய்ய முடியும்னா ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கிற மோட்டு பத்ரால தான் முடியும். இருடா வரேன். யாராது? கதவை தட்டினாங்க, அதுக்கப்புறம் யாரையுமே காணோம். யார் பாத்து வந்திருக்கிறது? நான் தான் டாக்டர் சைரஸோட அசிஸ்டன்ட். என் பேர் போலா. நீங்க தயவு செஞ்சு பயப்படாம இருக்க போலா. மோட்டோ, இப்போதைக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலடா, அது மட்டும் தான்டா தெரியுது. பத்திரமாட்டியா, உன் கண்ணுக்கு அதான் தெரியுதா? அப்ப நம்ம ரெண்டு பேர் கணக்கு எதுவுமே தெரியல. வந்துரு இந்த பக்கம், சீக்கிரம் வாடா. என்ன பார்த்து பயப்படாதீங்க. மொட்டை பத்தலும் இல்ல, மோட்டு பத்தலும் இல்லங்க. நான் மனுஷன் தான், ஓடாதீங்க, நில்லுங்க. மோட்டு சொன்னது கேட்காம பொத்துன்னு வித்துட்டீங்களே. பாவிங்களா, ஏன்டா ஓட்ட உடைச்சிட்டு இப்படி போறீங்க? எங்களை காப்பாத்துக்கச்சுங்க சார். ஒரு பூதம் எங்களை துரத்துக்கிட்டு வருது. நாங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம். அப்பத்துல இருந்து கதவை தட்டி எங்க பின்னாடியே வந்து துரத்துக்கிட்டு வருது. இந்த சிங்கத்தை கண்டாலே பெரிய பெரிய பூதம்லாம் நடுங்கி போயிடும். சரி, அந்த பூதம் எங்க இருக்கு? கடவுளே, பூதம் நாங்களும் உங்க கூட உள்ளே இருந்துறோம் சார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களாவது எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என் பேர் போலா, நான் பூதம் இல்ல. பூதமா இருந்தா நான் ஏன் ஹெல்ப் கேக்குறேன்? என்ன அந்த டாக்டர் சைரஸ் இந்த கோலத்துக்கு மாத்திட்டாரு சார். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஒருவேளை இதுதான் உண்மையா இருந்தா டாக்டர் டக்காவை போய் இமிடியேட்டா பாருங்க. அவரு உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை பண்ணி கொடுப்பாரு. போட போட போட. அச்சச்சோ, இவ்வளவு நேரமே இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா? பூதமா இருந்தா உதவி எல்லாம் கேட்டிருக்காது இல்ல? என்ன சார் நான் சொல்றது? இப்போதைக்கு போயிடுச்சு. டாக்டர் சட்டா, எனக்கு தயவு செஞ்சு உதவுங்க. என்ன பாக்க சீதாராம், யாரு வந்திருக்காங்க? இது பூதம். நான் பூதம் இல்ல, நான் பூதம் இல்ல. போலா காப்பாத்துக்கோ. பூதத்தோ அங்க இருக்குதுக்கோ. தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க, என்ன நம்புங்க. நான் பூதம் கிடையாது, நான் சாதாரண மனுஷன். காப்பாத்துக்குமா.
நான் இல்ல. தயவு செஞ்சு நீங்க பயப்படவே வேண்டாம். இவரை நாங்க தான் கூட்டு வந்திருக்கோம். டாக்டர் ஜட்கா சார், இவர் பேர் வந்து போலா. இவர் ஒரு சயின்டிஸ்ட். அந்த டாக்டர் சைரஸோட அசிஸ்டன்ட் தான் இவரு. டாக்டர் சைரஸ் தான் இவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு. இப்ப நீங்க தான் இவருக்கு வந்து உதவி பண்ணணும். டாக்டர் சைரஸ் இவரை வச்சு பெரிய பெரிய பேங்க்ல எல்லாம் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சு இருக்காரு. இவருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. ஆன்டிடோட் மருந்து உடனே கண்டுபிடிக்கணும்பா. அந்த மருந்து கண்டிப்பா அந்த சயின்டிஸ்ட் சைரஸோட லேப்ல தான் இருக்கணும். அப்பனா வாங்க கிளம்பலாம். அந்த டாக்டர் சைரஸோட லேபுக்கு உடனே நம்ம போகலாம். இங்க பாரு போலா, நீ தான் எங்களை எல்லாம் அங்க கூட்டிட்டு போகணும். ஓகே சரிதான். இதுல கேமரா வேறயா? எல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. நமக்கான மாத்து மருந்து எங்க இருக்கு? இதுவா இல்ல இதுவா? இது வந்துச்சு. கண்டிப்பா இந்த இடத்துக்கு திரும்பி வருவானு எனக்கு முதல்லயே தெரியும். உனக்கு என்னப்பா தோணுது? அந்த ஆன்டிடியூட் மருந்து என்ன உனக்கு சுலபமா கிடைச்சிரும் நினைக்கிறியாப்பா? என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. என்னோட பேரு டாக்டர் சைரஸ். ஏற்கனவே நான் வைரஸ் விஷயத்துல PhD படிச்சவன். மோட்டு பத்துல 2 பேரும் என் பக்கத்துல வராதீங்க. இல்ல நான் உங்க 2 பேரையும் இன்விசிபிளா மாத்திடுவேன். நில்லுங்க, 2 பேரும் எங்க போடுறீங்க? நில்லுங்க, மோட்டு பத்துல நில்லுங்க. மரியாதையா சொல்றேன், நின்னுடுங்க. ஏய் நில்லுங்க, நான் ரொம்ப கெட்டவன். ஏய் போடாதீங்க, நில்லுங்க, மோட்டு பத்துல. மோட்டோ, என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்கு. நீ இவனை பிஸியா இருக்கிற மாதிரி வச்சுக்க. நான் அந்த போலவை வெளியே கூப்பிட்டு அந்த ஆன்டிடோட்டை போய் தேடுறேன். ஓகே, அப்படியே செய்றேன். ஓடு ஓடு, நிக்காத, ஓடிடுறா. இங்க இருக்கீங்களா? மாட்டிக்கிட்டியா மோட்டு? என் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியா? உன்னை விட மாட்டேன். உண்மையா சொல்லு, நீ கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வைரஸுக்கு மாத்த மருந்து எங்க இருக்கு? இல்ல உன்னை மறைய வச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், எம்எல்ஏ ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, நீ மறைய வேண்டாம்னா மரியாதையா அதுக்கு உண்டான மாத்து மருந்து எங்க இருக்குன்னு சொல்லு. இல்ல கை தவறி நானே பாட்டனை இப்படி அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். அதுக்கப்புறம் நீ காணாம போயிடுவேன். மறைஞ்சிட்டானே மண்டப்ப. அந்த ஆன்டிடியூட யூஸ் பண்ணா உடனே எனக்கு சரியாகிட போகுது. ஆனா அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன மோட்டு பத்தலோ? 2 பேரும் அடிவாங்க ரெடியா இருங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிறானே தெரியலையே. நீ மட்டும் தைரியமான ஆம்பளை இருந்தா ஒத்துக்க வேணாம். நேரில் வந்து அடிக்காம மறைஞ்சிருந்து அடிக்கிற சோம்பேறி. இவங்கிட்ட இப்படி கிண்டு வாங்குறதுக்கு பதிலா நானே மறைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். உன்னால இன்விசிபிள் ஆகவே முடியாது. ஏன்னா நீ என்கிட்ட இன்னும் நிறைய அடி வாங்கணும்ல. அந்த போலாவுக்கு உதவி பண்ண தானே நீ இங்க வந்திருந்த. இப்ப உனக்கு யாரு உதவி பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். நீ காணாம போனாலும் உன்னுடைய பாடிக்கு தான் இருக்கு. அதை நான் கண்டிப்பா புடிச்சுக்கிட்டேன். பத்துல பண்ணியா எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. டாக்டர் வைரஸ் ஆச்சு, சைரஸ் நான் புடிச்சு வச்சிட்டேன்டா. கிரீனா இல்லன்னா ரெட்டா? ஒருவேளை கிரீனா இருக்குமோ, ஒருவேளை ரெட்டா இருக்குமோ? பத்துலு, இதுதான் ஆன்டிடோட். ஓ தேங்க்யூ பத்துலு, தேங்க்யூ. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா. இந்த வைரஸ் புடிச்சு வச்சிட்டேன்டா. சீக்கிரம் வாடா. அம்மாரையா வச்சிட்டான்டா சோம்பேறி. டேய் மோட்டோ, ஏய் எங்கடா இருக்க? நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா மோட்டோ? எங்கடா இருக்க சொல்லுடா. என் உயிர் நண்பா, உன்னை விட மாட்டேன் மோட்டோ, உன்னை விட மாட்டேன். டாக்டர் சைரஸ்
போச்சு. எங்களுக்கு தேவையான ஆன்டிடோட் கிடைச்சிருச்சு. இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல. எத்தனை வருஷமா நான் பட்ட கஷ்டம் அதுக்கு பலனை நீங்க அனுபவிக்க போறீங்களா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். நீ பட்ட கஷ்டத்துக்கான பலன் யாருக்குமே போக போறது கிடையாது. கிளிமூக்கா பாத்தியா, ஜெயிலு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வா அங்க வந்து களி சாப்பிடலாம். மோட்டு பத்லு, உங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் முதல்லயே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒருவேளை உங்களுக்கு யாரால உதவி செய்ய முடியும்னு சொன்னா அது மோட்டு பத்லு தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். சுட சுட சமோசா காத்துக்கிட்டு இருக்கு, எடுத்து வாயில போடு. முதல்ல காசை கொடு, இல்லன்னா நீ சாப்பிட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். காலங்காத்தால உன்கிட்ட ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. ஜானியை அவமானப்படுத்துறியா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன எப்ப பார்த்தாலும் நீ தீமையே செஞ்சுக்கிட்டு இருக்க? நன்மை செய்யற ஐடியா உங்க பரம்பரைக்கே கிடையாதா? வாழும் போது தப்பா வாழ்ந்த கடைசி காலம் ரொம்ப கொடுமையா இருக்கா? இத பாரு, எனக்கு ஏமன்னு யாரையும் தெரியாது. அவர் இருக்காருன்னு நம்பிக்கையும் கிடையாது. உன்னெல்லாம் இந்த உலக அழியிற வரைக்கும் திருத்தவே முடியாதுடா. நீயா திருந்தினாதான் உண்டு. எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, என்ன விடுங்க ஆள. கஜா கஜா, ஒரு வேளை நீ சொல்றவரை கேட்டாரு உன் கதை முடிஞ்சது. இந்த டானுக்கு யாரை பார்த்தாலும் பயமே கிடையாது. மத்தவங்க எல்லாரும் தான் என்ன பார்த்து பயப்படுவாங்க. குட்டப்பையில ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்னைக்கு அந்த ஏமா வந்து உன் முன்னாடி நிக்கிறாரோ அன்னைக்கு உன்னோட உயிர் போயிடும். அப்ப உன்கிட்ட இருக்கிற இந்த தைரியமும் போயிடும். அது வரைக்கும் பொழைச்சு போடா. மாமோட்டோ யம தர்மராஜனா வேஷம் போட்டு வந்து இவனை பீதியை கிளப்பலாம். இவன் ஒரே நிமிஷத்துல மாறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அட பத்லு, இது உண்மையில நல்ல யோசனைபா. இங்க பாரு, நான் உங்களுக்கு அழகா மேக்கப் போட்டு விட்டுறேன்பா. பார்க்க யம தர்ம சித்திரகுப்த மாதிரி ரியலா இருக்கும்பா. என்ன நம்புங்க. ஏய், நீங்க யாரு? நான் தான் யமதர்மன் வந்திருக்கிறேன். உங்களில் ஜான் என்பவன் யார்? ஹலோ, ப்ளீஸ் டு மீட் யூ. வணக்கம். இவர் பேரு சித்ரகுப்தன், என்னுடைய அசிஸ்டன்ட். நைஸ் மீட்டிங் யூ. சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. ஜான், நாங்க கேள்விப்பட்டதுக்கு என்னன்னா உங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயமே கிடையாதாமே. இதை கேள்விப்பட்டு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சித்ரகுப்தா, இவரோட அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் சரி பண்ணு. சூப்பர் பாஸ், அந்த யம தர்மராஜாவே நேர்ல வந்திருக்காரு பாருங்க. என்னது அம்மனா? ஆமா போஸ், ஆமா. இவர் வந்திருக்காருன்னா உங்க காலம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இல்ல 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 இல்ல, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சும்மா கிண்டலுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயப்படுவேன். உங்க மேல கூட எனக்கு ரொம்ப பயம் இருக்கு. இந்த கதையை பார்த்தாலும் எனக்கு பயம். இதோ உங்க கூட வந்திருக்கேன், இந்த அல்லகைய பார்த்தாலும் எனக்கு பயம். வாயை மூடு. யாரை பார்த்து அல்லக்கை என்று கூறுகிறாய்? அல்லையிலே குத்தி விடுவேன். சரியாக வளராதவனே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருடைய பாவ கணக்குகளையும் எழுதி வைப்பவன் நான் தான். இப்பொழுதே உனது நோட்டை எடுத்து உன்னிடம் காண்பிக்கின்றேன். நீ எவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறாய் என்று. இப்படி திரும்ப. பாவம் புண்ணியமா? எங்க பாஸ் இது வரைக்கும் ஒரு புண்ணியம் கூட பண்ணது இல்லையே. நீங்க கணக்கு பார்த்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாத்தையும் நானே சொல்றேன். எதுவும் பேசாத. என்ன பத்தி உண்மையெல்லாம் சொல்றேன். ஏன் பக்கமா இருக்க? எங்க கண்ணு முன்னாடியே ஒரு பலவீனமான பிராணியை நீ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா? சித்ரகுப்தா, இவனை எங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. மேல கூட்டிட்டு போனோம். முதல்ல என்ன குப்பரையில போட்டு இவனை ஃப்ரை பண்ணும். ஓகேவா? மிளகாய் பொடி தடவி இவனை தந்தூரி அடுப்பிலே வேக வைக்க வேண்டும். ப்ளீஸ் வேண்டாம், அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. திருட்டு வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் நல்ல வேலையை மட்டுமே இனி செய்ய வேண்டும். அதுதான் என் விருப்பம். இவர்கள் மூவரும் எப்பொழுது பார்த்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன குழப்போ இது? சித்ரகுப்தா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பூலோகத்துல யார் உயிரையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு நாள் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அரசரே. ஆமா, இன்னைக்கு நாள் ரொம்ப அபசுகுணமா இருக்கு அரசரே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் நமக்கு லீவு பர்மனண்டா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த கடவுள் முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஆளுகிட்ட இந்த வேலையை ஒப்படைக்க மாட்டாரு. ஆனா தந்துட்டாரு. என்ன சொல்ற? அங்க பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நம்ம செய்ய வேண்டிய வேலையை வேற யாரும் செய்யறாங்க. கீழே பூமியில உங்களுக்கு பதிலா வேற ஒரு யம வந்திருக்கான். சித்ரகுப்தன் வந்திருக்கான். ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆக போறான் டண்டனக்கா டான். புதுசா இருக்கு. முதல்ல இவங்க 2 பேரும் யாரும் நான் பார்க்கணும்.
கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா இருக்கு. என்ன கொடுமை கடவுளே இது! இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க எனக்கு பண்ணவே கூடாது. எனக்கு இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க பண்ண கூடாது. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் பதிலா நான் வேற யாரையும் அனுப்பல. அதனால 2 பேரும் கீழே போய் முதல்ல அவங்க யாருன்னு பாருங்க. சரி, ஓகே, உடனே இந்த வேலையை நான் பாக்குறேன். அங்க போய் அவனோட அப்டேட் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சிக்னலை கிளியரா வைங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. ஏன்னா ஜான் அதை யமனை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே நடுங்கி போயிட போறான். நான் வேற ரொம்ப நல்ல மேக்கப் போட்டிருக்கேன் தெரியுமா. ஜானுக்கு கண்டிப்பா அடையாளமே தெரியாது. இது மோட்டு பத்துல தானே கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு அந்த ஜானோட பயந்து போன முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதா. போட்டோ பத்திரோட போட்டு அதை போட்டோ எடுத்தோம் நமக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினா நல்லா இருக்குமாப்பா. நாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நீங்க போட்ட பிளானா? இப்படி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா? யார் மேல கை வைக்கிற? கேளு. உடன்பெருவா சகோதரா, அந்த ஜானுக்கு நம்ம போட்ட பிளான பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுப்பா. டோன்ட் வரி, நான் புசரிக்க மாட்டேங்க. அவன் இங்க வரட்டும், நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ பயப்படாத. முதல்ல நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு எங்க வேஷத்தை போட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உண்மையான யமன். அப்புறம் இவன் தான் உண்மையான சித்திரகுப்தன். நாம யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த குட்டப்பைய ஜான் தான் நாடகக்காரங்க கிட்ட சொல்லி வேஷம் போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இவங்களை பார்த்து பயப்படவே கூடாது பத்லு. நாம் போட்ட சதியை நம் முன்னாலே வந்து முறியடிக்கலாம் என்று வந்திருக்கிறான். இதற்கு நாம் அடிபணிய கூடாது அரசே. பதில் சொல்லுங்க, நீங்க 2 பேரும் யாரு? என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் யமதர்மராஜன். நீ சும்மா எனக்கு காது குத்தாத. நான் தான் உண்மையான யமன். அப்படின்னா என்ன பார்த்தா டூப்ளிகேட் யம மாதிரி தெரியுதா? மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. போய் வேணா அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஒரிஜினல் யாருன்னு அவரே சொல்லுவாரு. நான் இப்பவே போய் பெரிய பாஸ் கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன். பெரிய பாசா? அப்படி என்றால் அந்த ஜானுக்கு தான் இவர் போன் பண்ண போகிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. வந்து விடு அரசே. இங்க பாருங்க அரசரே, அந்த புது யமதர்மனும் சித்திரகுப்தனும் காணாம போயிட்டாங்க. எங்க போனாலும் பரவாயில்ல, உடனே உங்களை தேடி கண்டுபிடிச்சாகணும். அரசரே, இந்த ஆளுங்க தான் அந்த ஆளுங்க. இவங்க உயிரை எடுக்கிறதுக்காக தான் அந்த புது சித்திரகுப்தனும் யமதர்மனும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என் பேரு யமன்டா. என்ன வெல்றவ எவன்டா? நீ என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் என் கண்ணுல இருந்து தப்ப முடியாதுடா. ஏய் மோட்டு பத்லு, இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும். இப்ப இந்த டிராமா கம்பெனியை கொஞ்சம் மூடுறீங்களா? இதுக்கு மேல இந்த ஜான் உங்ககிட்ட ஏமாந்து போக மாட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து குண்டேன்னு சொல்லி இருப்ப. உடனே என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லன்னு வச்சுக்க. ஏய், நல்லா வித்த காட்டுற மோட்டு. சரி, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு பாப்போம். பாத்தியா, ஜானும் அந்த டூப்ளிகேட் யமனும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. போதும் மோட்டு, சும்மா என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத. எனக்கு உன்னை பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத மட்டும் கேளு. இதுக்கு மேல உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு என்ன வறுத்தெடுக்கவும் முடியாது. தந்தூரி அடுப்புல வச்சு என்ன வேக வைக்கவும் முடியாது. உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா எனக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு? எப்படி? இத பத்தி யார் சொன்னது? சித்திரகுப்தா, உடனே போன் பண்ணு. பெரிய பாஸுக்கு உடனே போன் பண்ணி ஆகணும். பண்ணுங்க பண்ணுங்க, எத்தனை பேருக்கு வேணும்னாலும் தாராளமா போன் பண்ணுங்க. போன் பண்ணிட்டு உடனே இடத்த காலி பண்ணுங்க. எல்லா கண்ணை வீங்கிற அளவுக்கு நல்லா ஒண்ணு கொடுப்பேன். என்னது? என் கண்ணை வீங்கிற மாதிரி அடிப்பியா? போதும், பேசுனது போதும். ஹலோ பெரிய பாஸ், இங்க என்னதான் நடக்குது? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ரிட்டையர் ஆயிட்டேன் தெரிஞ்சு போச்சு. இங்க இன்னொரு யமன் வேற சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க? நான் அந்த புது யமனையும் பார்த்துட்டேன் பெரிய பாஸ். நான் தான் உண்மையை சொல்றேன்ல. பத்லு, அவர் தான் ஒரிஜினல் யமன் நினைக்கிறேன். அவர்கிட்ட தெரியாம வாயை கொடுத்து பம்பை விலைக்கு வாங்கிட்டே இருக்கேன். நான் தான் சொன்னல, யாரையும் வேலைக்கு வைக்கல. நீ இன்னும் ரிட்டையர் ஆகல. அந்த டூப்ளிகேட் யமனும் சித்திரகுப்தனும் இப்பதான் ஓடி போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போய் உண்மை என்னன்னு கேளுங்க.
மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ஜட்காவோட பேச்ச கேட்டு அவன் கேஜெட் மூலமா தானே பறக்குறீங்க. அதோட அந்த ஜட்காவும் ஃப்ளையிங் கார்ல வந்திருப்பான். அவன் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறத தானே நீங்க இப்ப கேட்டீங்க. என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களால என்ன ஏமாத்த முடியாது. ஏ டூப்ளிகேட் ஏமா, ஏ டூப்ளிகேட் சித்ரகுப்தா, 2 பேரையும் கட்டு முன்னால வாங்க. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா. நாங்க உங்களை மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு அந்த குண்ட பையன் ஜாட பயமுறுத்தணும்னு நினைச்சோம். அவன் திருட, அவனை திருத்தறதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணோம். உங்களை ஏமாத்தணும் நாங்க அப்படி பண்ணல. உண்மையான யமன் நீங்களே வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஜான் கூட ஏதோ டூப்ளிகேட்டா ஒரு யமனை அனுப்பி வச்சிருக்கிறதா நினைச்சோம். ஏதோ பேசிவிட்டோம். மானிடர்களை மன்னித்து விடுங்கள் அரசே. தெரியாம நாங்க 2 பேரும் பெரிய தப்பு பண்ணிவிட்டோம். போஸ் இவருதான் உண்மையான யமன் போல இருக்கு. மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக நீங்க 2 பேரும் எங்கள மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க. அதனால உங்க 2 பேரையும் நான் மன்னிச்சு விட போறேன். தயவு செஞ்சு எங்களையும் மன்னிச்சிடுங்க யமராஜா. நான் தேவையில்லாம உங்களை மோட்டு பத்லுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். தெரியாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜோ, உன் வாயை நீ மூடவே மாட்டேங்கிற. அதனால உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த உன்னோட தண்டனை. மோட்டு பத்லு, யமனுக்கு கண்டிப்பா ஒரு வாகனம் வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க விருப்பப்படுற வரைக்கும் இவனை சவாரியா பயன்படுத்திக்கங்க. உங்க தேவை முடிஞ்சதும் இவன் சாதாரண மனிதனா மாறிடுவான். யமன் சார் நில்லுங்க, சாரி.